காலைதோறும் புதியவை. கடவுளை கண்டார்களா? பிப்ரவரி 4. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:12. இளைஞன் ஒருவன் ஒரு முனிவரை பார்த்து கேள்வி ஒன்றை கேட்டான். கடவுளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் அவரை பார்க்க விரும்புகிறேன் என்றான். முனிவர் சொன்னார், நான் அவரை பார்த்திருக்கிறேன், ஆனால் நீ பார்க்க முடியாது என்றார். உடனே அந்த இளைஞன், ஏன் நான் மட்டும் கடவுளை பார்க்க முடியாது என்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு முனிவர் பதில் ஏதும் சொல்லவில்லை. அவர் ஒரு குளக்கரைக்கு அவனை கூட்டிச் சென்றார். அந்த தெளிந்த நீரில் குனிந்து பார், உன் முகம் தெரிகிறதா என்று கேட்டார். தெரிகிறது என்று பதில் சொன்னான். பின்பு முனிவர் ஒரு கல்லை எடுத்து தண்ணீரில் போட்டார். இப்போது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் பார்த்துவிட்டு தெரியவில்லை என்றான். தண்ணீர் கலங்கி இருக்கும்போது நம் முகத்தை காண முடியாது. மனிதனுடைய மனம் தெளிவாக தூய்மையாக இருந்தால் கடவுளை நம்மால் காண முடியும். நமது மனம் பாவத்தால் பாடுகளால் கலங்கி இருக்கும்போது ஆண்டவரை உலகத்திற்கு காட்ட முடியாது. நாம் ஒவ்வொருவரும் தேவனை உலகத்திற்கு அவருடைய குணங்கள் வெளிக்காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பண்புகளை உலகத்துக்கு காட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் தேவன் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று. எந்த ஒரு வெளிச்சமும் பிரகாசமாக இருக்க வேண்டுமானால் அந்த விளக்கு தூண்டப்பட்டிருக்க வேண்டும். நம்மிடையே காணப்படும் பாவ செயல்கள் நமது ஒளியை மங்கச் செய்துவிடும். இன்னும் சொல்லப்போனால் இருளடைந்துவிடும். இயேசு நமக்குள் வர வேண்டும். நமது இல்லங்களில் இயேசுவின் ஒளி பிரகாசிக்க வேண்டும். அப்போது கிறிஸ்துவை நம்மில் காண முடியும். சீடர்களிடத்தில் இயேசுவின் குணங்களை காண முடிந்தது. எனவேதான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சூட்டப்பட்டது. அன்னை தெரசா அவர்களின் முகத்தில் கடவுளை காண முடிந்தது. அவரது நற்செயல்கள், தியாகம், அர்ப்பணிப்பு இவை யாவும் கடவுளை வெளிக்காட்டியது. ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்த பக்திமான்கள் வாழ்க்கையில் இயேசுவை கண்டார்கள். ஆகவேதான் அவர்களை பாடுபடுத்தினார்கள். நம்மில் கிறிஸ்துவை பிறர் காணும் வரை இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்பட முடியாது. யோவான் ஸ்நானகன் அப்படிப்பட்ட சாட்சிய உடையவராய் ஒளியை பிரகாசித்தார். அதனால் அவர் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்க மக்கள் திரண்டு வந்தார்கள். அவ்வளவு மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். உங்கள் முகத்தில் கிறிஸ்து தெரிகிறாரா? நம்மை கலங்காமல் வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நம்மில் கிறிஸ்து வெளிப்படுவார். ஜெபம். பிதாவே, எங்களில் இயேசுவின் குணாதிசயங்களை காண கிருபை தாரும். ஆமேன்.